புத்தூர் ஜெயராம் ஹோட்டல். நீங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நீங்க சிதம்பரம், புத்தூர்ல இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஹோட்டல் தெரிஞ்சிருக்கும். புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல ஃபேமஸா இருக்க இந்த ஜெயராம் ஹோட்டலோட இன்னொரு பிரான்ச் இப்ப சிதம்பரம் பக்கத்திலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்க ஒரு வெட்டிங்காக சிதம்பரம் போயிருந்தோம். சரி ஆன் த வேல இங்க ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அவ்ளோ கார்ஸ், பைக்ஸ் நின்னுட்டு இருந்துச்சு. இடம் பிடிச்சு உட்கார்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. நீங்க உள்ள போய் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் வெளிய நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொன்னாங்க. நான் உள்ள போனா அப்படியே அவ்ளோ பெரிய கல்லுல எறாவ போட்டு வறுத்துட்டு இருந்தாங்க. பயங்கரமா டெம்ப்டிங்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இவங்க எல்லா டிஷ்ஷஸுமே விறகடுப்புல தான் செய்றாங்க. ஒரு பக்கம் எறா வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒல கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவங்க கிட்ட ரொம்ப லிமிட்டடான மெனு தான் இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட ஒரு கூட்டு சாம்பார் இருக்கு. இது இல்லாம சிக்கன் குழம்பு, எறா குழம்பு, மீன் குழம்பு. சைட்ஸ்க்கு வேணா நீங்க சிக்கன் வறுவல், மீன் வறுவல், எறா வறுவல். இது கூடவே கெட்டி தயிரும் இவங்க கிட்ட ரொம்ப ஃபேமஸ். இவங்க கிட்ட ரொம்ப ஃபேமஸ் சீ ஃபுட் அப்படிங்கிறதுனால சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் டீசென்ட்டான டேஸ்ட்ல நல்லா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களோட மீன் வறுவலும், அது கூடவே இந்த இறால் தொக்கும் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. கடைசியா அந்த கெட்டி தயிர் ஒண்ணு குடுப்பாங்க. நான் அத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஃபுட் பிளாகர் அளவுக்கு என்னால ரிவ்யூ குடுக்க முடியுதான்னு தெரியல. எப்படி இருக்கு என்னோட ரிவ்யூங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க புத்தூர், சிதம்பரம் பக்கம் இருக்கீங்க, இல்ல அந்த பக்கம் போம்போது எப்பயாவது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ட்ரிப்ப முடிச்சுட்டு ஹொசூர் ரீச் ஆயாச்சு. நாளைல இருந்து ரொட்டீன் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி. பாய்.